அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கான முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா வேர்க்கடலையை வறுத்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு என்னன்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நண்பர்களே, இதுதான் வறுத்த எள்ளு. இந்த எள்ளை வந்து க்ளீனாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த எள்ளை வந்து இதுவும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க வேண்டியது தான். அரைச்சிட்டு அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு திரும்ப போடுறேன். நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து ஒரு பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டு வடை மாதிரி நம்ம அடுப்பில் நம்ம போட்டுறோம். இதில் தவாவில் எடுக்கிறோம். ப்ளஸ் வந்து செக்குலாட்டில் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த அடை சுட்டதை அரைச்சிட்டோம் மிக்சியில். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேர்க்கடலையே அரைச்சிருக்கோம். எள்ளு தனியாக அரைச்சிருக்கோம். வேர்க்கடலையே சக்கரை போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் மூணும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன், சிறப்பு, மகிழ்ச்சி. நண்பர்களே, ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அந்த கேழ்வரகு மாவை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கின்னு சிறிதளவு தண்ணி வச்சு சிறிதளவு வெல்லம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லட்டு உண்டை பிடிக்கிற ஷேப்பில் நம்ம இதை பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.